வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்பிள்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், அதாவது உடுமலையில் இருக்கோம். இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்காக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டைக்கு அத்தையெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்களே இப்போ தான் வந்தோம், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பொங்கல் எல்லாம் வச்சாச்சு. ஆமாம், பொங்கல் வச்சாச்சு. கார கொழுக்கட்டைக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். அத்தை இனிப்பு கொழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மாவும் அரைச்சி வச்சுட்டாங்க. இதெல்லாம் முடிச்சோம் அப்படின்னா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் நேற்று நைட்டே வரதா பிளானிங் இருந்துச்சுங்க. இன்னைக்கெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் கடகடன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு நானும் எங்கள் அத்தையும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரனால தான் லேட் ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு தான் நைட்டு வந்தேன். அப்படி அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வர்றது, கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி ஓட்டிட்டு வரணும் இல்லைங்களா, அது சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சு வந்துட்டோம். டைம் இப்போ என்னங்க டாடி? 7:30. நாங்கள் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். எங்க அத்தை கையோட சுண்டலையும் தாளிச்சிடலாமா? என்ன சுண்டல் தாளிக்க போறீங்களா? சரி. என்ன இனிப்பு கொழுக்கட்டையா? செய்யுங்க. நான் அங்க கோயம்புத்தூர்ல மாவு வாங்கி தான் பண்ணுவேன். ஆனா அத்தை ஊற வச்சு அரைச்சு வணக்கி வச்சிருக்காங்க. எண்ணெயெல்லாம் ஊத்தாம வணக்கி வச்சிருக்காங்க. பூரணத்தை வைக்க போறோம். ஆனா பரவாயில்ல, இந்த மாதிரி அரைச்சு தாளிச்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு, கிரிப்பாவும் இருக்கு. நல்லா இருக்கு. நடக்குனா அது பாட்டுக்கு இருக்கு. இந்த டிசைன். எஸ். ஓகே. இது அச்சில் வர டிசைன் இல்லை? இது வெளியிலலாம் வராது. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வெளியில் வராது. ஸோ இந்த பக்கம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தக்காளி சட்னி இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. தேங்காய் சட்னி அங்க இருக்கு, எங்க டேபிள்ல. அங்க ரெடி. ஏன்னா என் நம்பி சாப்பிட்டு போயிட்டான். அங்க ரெடி ஆகி அடுத்து சாமி கும்பிடணுமா? அடுத்து சீக்கிரமா செய்யுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பசிக்குது இல்ல? எல்லாமே முடிஞ்சிருச்சு. இட்லியும் ஊத்தி வச்சாச்சு. சட்னி அரைச்சா அப்புறம் வேற சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலாம். மஞ்சள் பிள்ளையாரா? எத்தனை பிள்ளையார் வச்சாலும் இந்த ஸ்பெஷல். சுவாமிக்கு அழகாக பூவெல்லாம் வச்சு சூப்பராக எங்கள் பூஜை அறையை டெக்கரேட் பண்ணியாச்சு. எங்கள் பூஜை அறை எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மணி வேறு 10:45 ஆகி போச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் உடுமலை கப்பிள்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.